உதகை அருகே மாஞ்சூர் பகுதியில் சிறுத்தை தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. செய்தியாளர் வில்லியம்ஸ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வில்லியம்ஸ், இது உதகை அருகே எந்த பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது? குறிப்பாக இந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்கிறது? விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் 65 வனப்பகுதியை கொண்டுள்ள மாவட்டமாக உள்ளது. இந்த வனப்பகுதிகள் சிறுத்தைகள், யானை, புலி, கரடி, காட்டெருமை உள்ளிட்ட வனவிலங்குகள் உள்ளன. சமீப நாட்களாக இந்த வனவிலங்குகள் மனிதர்களின் மோதும் சம்பவம் தொடர்கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் உதகை அடுத்துள்ள பஞ்சூர் என்னும் பகுதியில் உள்ள சிவசக்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ். இவர் அருகில் உள்ள தேயிலை தோட்டத்திற்கு பணிக்கு சென்றதார். பணியை முடித்துவிட்டு மாலை வீடு திரும்பும் பொழுது இவரை சிறுத்தை தாக்கியுள்ளது. சிறுத்தையை தாக்கியது சதீஷ் இந்த சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். சதீஷின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று அவர் உடலை மீட்டு தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சதீஷ் உயிரிழந்தது தொடர்பாக வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்பொழுது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் எனவும் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்த சதீஷுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்ததன் பேரில் சாலை மறியல் கைவிடப்பட்டுள்ளது. தற்பொழுது வனத்துறையினர் இது குறித்து தெரிவிக்கையில் உயிரிழந்தது சதீஷ் என்பவர் வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தது சிறுத்தையா அல்லது கரடியா என்பது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், கரடி என்பதுதான் முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கிறது என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த பகுதியில் 2 நாட்களுக்கு முன்பு 2 சிறுத்தைகள் சண்டை கோஷமாக தேயிலை தோட்டத்திற்குள் உலாவும் வீடியோவும் தற்பொழுது வைரலாகி வருகிறது. கூலி தொழிலாளியை சிறுத்தை தாக்கி உயிரிழந்திருப்பதாக தகவல். அது கரடியாக கூட இருக்கலாம் அப்படின்ற சந்தேகத்தோடு விசாரணை நடந்து வருகிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.